இந்த கப்பிள்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் போன வாரம் ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கோட உச்சிக்கு போய் கிட்டத்தட்ட 1500 அடி ஹைட்ல நின்று லவ் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ஹெலிகாப்டர்ல வச்சு வீடியோ ஷூட் பண்ணி இணையத்தில் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இது உலகம் ஃபுல்லா வைரல் ஆச்சுங்க. அந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லா ஆகா என்ன மாதிரியான ஒரு லவ், எப்பேற்பட்ட லவ் ப்ரொபோசல் அப்படி எல்லாமே வந்து ஃபயர் விட்டாங்க. ஆனா இதெல்லாம் என்னங்க சாதனை, நம்மளால ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க. தன் மனைவி மேல வச்சிருந்த காதலுக்காண்டி ஒரே ஒரு சுத்தியில ஒரு உளி, இந்த ரெண்டை மட்டுமே வச்சு ஒரு முழு மலையை ரெண்டா வெட்டி பொழந்திருக்காரு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பீகார் மாநிலம் கயாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஏழை விவசாயி தான் பார்த்தீங்கன்னா தசரத் மஸ்ஜித் அப்படிங்கிறவர். அவரோட ஊர்ல இருந்து பக்கத்தில் உள்ள ஒரு டவுனுக்கு போகணும், அதாவது ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்கோ இல்லை ஒரு மருத்துவ தேவைக்கோ பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போனா கூட அவங்க ஊர்ல வந்து ஒரு மலை இருக்குங்க. அந்த மலையை சுற்றி 55 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா தான் அந்த பக்கத்தில் உள்ள டவுனுக்கே போக முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட மனைவி அவருக்கு வந்து மதிய உணவு கொண்டு போறதுக்காண்டி அந்த மலையை கடந்து போறாங்க. கடந்து போகும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துறாங்க, பலத்தை அடிபட்டுருது. அவரோட மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த மலையை சுற்றி தான் வந்து கொண்டு போகணும். அப்படி இருக்கும்போது அப்படி கொண்டு போகும்போது பாதி வழியிலேயே அவங்க மனைவி வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, இந்த தூரம் மட்டும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தன்னோட மனைவியை காப்பாற்றிருக்கலாமே, இது அதிகமாக இருக்க போய் தானே தன்னோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணவர் இந்த தூரத்தை குறைக்கணும், இந்த மலைக்கு நடுவில் ஒரு பாதையை வந்து அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணி அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரே ஒரு சுத்தியில ஒரு உளி, இந்த ரெண்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் மலையை வெட்டி பாதை அமைக்க போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அவரை பார்த்து அந்த ஊர் மக்கள்னா ஏளனமா பேசி கேலி பண்றாங்க. மனைவி இறந்ததுனால மண்டை குழம்பு இவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு எல்லாமே வந்து விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவர் அதெல்லாம் வந்து காலையில் வாங்கிக்கலங்க. தனி ஒரு மனுஷனா, எந்த ஆள் சப்போர்ட்டும் கிடையாது, எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாதுங்க. ஒரு வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 22 வருஷம், 1960 ஆரம்பிச்சு 1982 வரைக்கும் 22 வருஷமா ஒரே ஒருத்தர் ஒரு சுத்தியில ஒரு உளி, இந்த ரெண்டை மட்டுமே வச்சு அந்த மலையை வந்து அப்படியே குடஞ்சு அந்த ரெண்டா பொழந்து கிட்டத்தட்ட 110 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலத்துக்கு ஒரு பெரிய ரோடே போட்டுறாருங்க. அது வரைக்கும் அவர் ஏளனமா பேசின அந்த ஊர் மக்கள் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவரு 2007 புற்றுநோயினால இறந்துடுறாரு. 2015 பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஸ்டோரியை இன்ஸ்பைரிங்கா வச்சு மஸ்ஜித் தி மவுண்டைன் மேன் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் 2016 அவருக்கு அவர் பண்ண விஷயத்தை வந்து கௌரவப்படுத்துற விதமா அவருக்கு வந்து ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு கௌரவிச்சிருக்காங்க. மேலும் அவருக்கு வந்து மலை மனிதர், அதாவது த மவுண்டைன் மேன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இருக்குங்க. இப்ப சொல்லுங்க, தன்னோட மனைவி மேல வச்சிருந்த காதலுக்காண்டி ஒரு மலையே, எப்படி ஒரு பெரிய மலையே வெறும் ஒரு சுத்தில ஒரு உளியை வச்சு ரெண்டா பொழந்து ரோடு போட்டிருக்காரு. அது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 22 வருஷமா மனுஷன் அந்த வேலையா இருந்திருக்காப்ல. இது எப்பேற்பட்ட லவ்? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.